இந்த வீடியோவில் நம்ம OnePlus Nord 2T அப்படின்ற ஒரு ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 27 லான்ச் ஆக போகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இன்னைக்கு இந்த ஃபோனை பற்றி பார்க்குறது கரெக்டாக இருக்கும். பார்த்துருவோமா? OnePlus Nord 2T. இந்த OnePlusல இந்த T சீரிஸே எப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் நம்பர் சீரிஸ்லேருந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு அப்கிரேட் இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ் இந்த T சீரிஸ். அதே மாதிரி தான் இந்த ஃபோனும் OnePlus Nord 2 அப்படின்ற ஒரு ஃபோனுடைய ஒரு T வெர்ஷன் அப்படின்னு சொன்னால், அதாவது அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ இந்த ஃபோன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இதோட பில்ட் அண்ட் டிசைன். பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த OnePlus 10 அவங்களோட அந்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் இருக்கிற மாதிரியே தான் அந்த பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் பிடிக்காதது இதோட அந்த கேமரா டிசைன். ஸோ ஒரு ஸ்கொயர் கட் அவுட்டு, அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் கட் அவுட்டு, ரெண்டாவது ரவுண்ட் கட் அவுட்டில் அக்கடா மாதிரிலாம் எதுவும் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே தான். தென் அடுத்தது இந்த ஃபோனுடைய டிஸ்பிளேயை பற்றி பார்த்துருவோம். டிஸ்பிளே அப்படின்னு வர்றப்ப இது வந்து 6.4 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே, 90 Hz, HDR10+ சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அப்புறம் இந்த டிஸ்பிளே Gorilla Glass 5 ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. தென் ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேல தான் இருக்க போகுது. ஸோ இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்குறப்ப இது ஒரு நல்ல டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது, ரைட்டா? தென் அடுத்தது இதோட அந்த ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து Dimensity, அதாவது Mediatek Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. போன Nord 2ல வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 1200 கொடுத்துருந்தாங்க. 200க்கு 300க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 மைனரான டிஃப்ரென்ஸ் தான். கிட்டத்தட்ட அந்த 200 எடுத்து லைட்டாக அப்படியே மாடிஃபை பண்ணி 300 ரிலீஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை இங்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நமக்கு 8GB அப்புறம் 12GB அப்படின்ட்டு 2 வேரியண்ட்டில் வர மாதிரி தெரியுது. LPDDR4X RAM இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் தான், அதுலேயுமே எந்த இஷ்யூவும் கிடையாது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் கேமராஸ்னு வர்றப்ப இதில் அஃப்கோர்ஸ் 3 சென்சார் இருக்குது. 50+8+2 50ன்றது ஒரு பிரைமரி சென்சார். இந்த பிரைமரி சென்சாரோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. பிகாஸ் சில ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கிற அதே சென்சார் தான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைமரி கேமரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் OISும் இருக்குது. ஸோ நம்மளால ஸ்டேபிளாக வீடியோஸும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவால் நம்மளுக்கு 4K 30 FPS வரையும் சப்போர்ட் இருக்குது. 60லாம் கிடையாது, வெறும் 30 தான். அப்புறம் செகண்டரி கேமரா 8 MPக்கான ஒரு வைட் ஆங்கிள். இது வைக்கணுமே அப்படின்றக்கா வச்ச மாதிரியான ஒரு சென்சார் தான், எப்பயும் உள்ளது தான், இதில் மட்டும் கிடையாது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக தான் இருக்க போகுது. தென் அடுத்து ஒரு 2 MP சென்சார். இது எப்பயும் போல தான் கணக்கு காமிக்கிறதுக்காக வைக்கிற சென்சார். இதில் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து இதில் வந்து ஒரு 32 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்க போகுது. தென் அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் நமக்கு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை பவர் பண்ணுறதுக்கு நமக்கு 80 வாட்க்கான ஒரு சார்ஜிங் பிரிக் பாக்ஸ்லேயே வரப்போகுது. ஸோ 4580 அப்படின்றப்ப நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இது OnePlus வந்து வரனால இது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் தான், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் இதை தவிர்த்து மிச்ச சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அஃப்கோர்ஸ் ஹெட்ஃபோன் ஜாக் வரப்போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த மைக்ரோ USB சப்போர்ட்டும் இதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது. இது எல்லாமே இந்த ஃபோனில் கரெக்டாக இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 வரப்போகுது. கலர் OS இல்லை, ஆக்சிஜன் OSல வரப்போகுது. ஆக்சிஜன் OS நம்புங்க, ரைட்டா? ஆக்சிஜன் OS தான், அதில் தான் வரப்போகுது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்க போகுது, அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஓகே, இது எல்லாமே சேர்த்து இந்த ஃபோனோட ப்ரைஸில் தான் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் விஷயங்கள் பேசி ஆகணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் விஷயத்தில் இந்த OnePlus வந்து நிறையா தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆல்ரெடி Nord 1 சீரிஸ் அப்போயே நிறைய வேலையெல்லாம் பார்த்தாங்க. பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ஃபர்ஸ்ட் வேரியண்ட், அதாவது 8GB 128GB வந்து உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்த வேரியண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்க போகுது. ஸோ இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா இவங்க என்ன ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்க அப்படின்னா 3 வேரியண்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதாவது அந்த ஸ்டார்டிங் வேரியண்ட் இப்போ 29,000 ரூபா இருக்குன்னா அந்த ஸ்டார்டிங் வேரியண்ட்டை ஸ்டாக்லேயே வச்சுக்க மாட்டாங்க. இதே தான் OnePlus Nord அந்த ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு இதே தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு வேரியண்ட் உங்களுக்கு 25,000க்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வேரியண்ட் ஸ்டாக்கே வரல. ஸோ ஆப்வியஸாக அந்த ரெண்டாவது வேரியண்டான ப்ரைஸ், அந்த ரெண்டாவது வேரியண்ட் ப்ரைஸ் அதிகமான வேரியண்ட்டை தான் நம்ம வாங்க வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு மார்க்கெட்டிங் வேலையை பண்ணாங்க அவங்க. ஸோ இந்த தடவை அதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் பார்க்கலாம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதில். ஸோ இந்த ஃபோனை வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.